வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எப்போவும் ஷார்ட்டில் வந்துட்டு வாய்ஸ் கேட்டுட்டு லாங் வீடியோவில் கேட்க ஒரு மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபுல்லும் வந்துட்டு பாருங்கள். ஒரு சேஞ்சுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தேன். இப்போது ஷார்ட்டாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் பேச நினைக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போட்டுட்டேன். 8 மணிக்கெலாம் அம்மா வீட்டில் வந்துட்டு ஒரு 8 டீயாவது குடிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ தான் 8 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு டீயே குடித்தேன். மார்னிங் எப்போவுமே கருப்பு கவுனி கஞ்சி தான் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு குடிச்சுப்போம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்சி குடிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் எனக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகலை. இருந்தாலும் கஞ்சியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் எல்லோரும். அப்புறம் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மார்னிங் இல்லை நைட்டு இந்த 2 டைமில் தான் வந்துட்டு சப்பாத்தி செய்வீங்க. எனக்கு இன்றைக்கி இன்னும் வந்துட்டு மதியமே சப்பாத்தி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு டெம்டிங் வந்துருச்சு. ஏன்னா கோயம்புத்தூர் வந்த பிறகு மேரேஜ் ஆகி வந்த பிறகு டெய்லி நைட்டு வந்துட்டு சப்பாத்தியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கேரட் பீன்ஸ் குழம்பு தான். ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு இந்த கேரட்டு பீன்ஸ்லாம் சாம்பாரில் வந்தால் வந்துட்டு சாப்பிடவே மாட்டார். ஆனால் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு குழம்பாட்டம் வந்துட்டு வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி கூட வந்துட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டுக்குவாரா. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அந்த குழம்பு தான் இருக்கும். எப்படி விட்டா அப்படிங்கிறது எனக்கே வந்துட்டு தெரியல. ஆதி பிறந்த பிறகு அந்த சப்பாத்தி சுடணும் அப்படின்ற தாட்டே வந்துட்டு வரதில்லை. ஆதிக்கு வந்துட்டு சப்பாத்தி பிடிக்கும். அதனால் அம்மா வீட்டில் இருக்கும்போது மட்டும் சுடுவோம். இங்கே வந்த பிறகு வந்துட்டு அது விட்டுட்டேன். எப்படி விட்டனே தெரில. அதனால் இன்றைக்கி மதியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறதுலையே வந்துட்டு கோயம்புத்தூர் வந்தால் எனக்கு என்ன தெரியுமா கஷ்டம், அந்த தேங்காய் உடைக்கிறது தான் வந்துட்டு பயங்கர கஷ்டம். இன்னும் கொடுவாள் வாங்கலையா, அதனால் ஊரில் இருந்து கொண்டுட்டு வரும்போது நிறைய தோலோடு வந்துட்டு கொண்டுட்டு வரும். அப்போ தான் தேங்காய் சீக்கிரமாக ட்ரை ஆகாது அப்படின்றதுக்காக அதை உரித்து அதை உடச்சி அது பண்ணுறதுக்கே வந்துட்டு பயங்கர டயர்ட் ஆகிடும். கையெல்லாம் சவந்து போயிடும். அப்புறம் குட்டி குட்டியாக கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலா அம்மா கொடுத்து விட்ட மசாலா கொத்தமல்லி அப்புறம் நிறைய ஸ்பைசஸ்ஸு இதெல்லாத்தையும் வந்துட்டு ஒட்டுகா போட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு வரும். அதை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னும் எந்த பவுலுக்குமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஏன்னா வச்சுட்டு ஒரு வாரம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அங்கே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கெட்டு போயிடும் அப்படின்றதுனால வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வந்துட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி தான் வந்துட்டு பவுலில் மாற்றலாம் அப்படின்னு மாற்றிட்டு எல்லா குழம்புலையுமே வந்துட்டு இந்த ஒரு பொரியல் செஞ்சால் கூட இந்த மசாலா வந்துட்டு அந்த பொரியலில் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சிட்ருப்பேன். தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைசஸ்ஸு அம்மா கொடுத்த இந்த மசாலா அதை போட்டு தான் வந்துட்டு எல்லா கிரேவிக்கான அந்த சாந்துமே வந்துட்டு ரெடி பண்ணுவேன். அப்புறம் அந்த எண்ணெய் பாட்டில் காட்டினேன் இல்லையா, அதில் வந்துட்டு இது வந்துட்டு அந்த திருப்பதியில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு அலௌடு இல்லை. அங்கே வாங்கின கண்ணாடி பாட்டில் வாட்டர் பாட்டிலு அதை வந்துட்டு நான் ஆயிலுக்காக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய், பாதி அளவுக்கு வந்துட்டு கடலெண்ணெய், ப்யூர் கடலெண்ணெய் எங்கள் ஊரில் வாங்கிக்குவோம். நங்கவல்லியில் வந்துட்டு வாங்கிக்குவோம். அது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட அந்த ஸ்மெல் வந்துட்டு வராது. அதனால் வந்துட்டு ரெண்டையுமே வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி 1 லிட்ரு வந்துட்டு வச்சுப்பேன். அது தீர அதே மாதிரி வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதை தான் வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சாந்தெல்லாம் வந்துட்டு ஆட்டி முடிச்சுட்டு எண்ணெய் கடுகு கேரட் பீன்ஸு அப்புறமேட்டுக்கு அந்த சாந்து இதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் குருமா வந்துட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேரட் பீன்ஸ்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதியே வந்துட்டு சாப்பிட மாட்டேன். எப்போவுமே அந்த சப்பாத்தி கூட ஒரு பீன்ஸு ஒரு கேரட் வச்சு அப்படியே ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தா அப்படின்னா சாப்பிட்ருவா. சாப்பிடாத குழந்தைங்க வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுனாவே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ எத்தனை சப்பாத்தி தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போனும் வந்துட்டு அது ஜாலியாக இருக்குது. ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு தேய்ச்சாவே வந்துட்டு டயர்ட் ஆகிடும்னா இப்போலாம் வந்துட்டு அந்த ஃபோல்டிங் பண்ணுவாங்கள்ல, 4ஆக மடிப்பாங்கள்ல, அப்படி
வச்சு தேய்க்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி முட்டி வரதை வந்துட்டு உப்பி வரும்ல, இந்த மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு ஆசையாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு அந்த கஷ்டம்லாம் வந்துட்டு பறந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நான் பாட்டுக்கு சுட்டுட்ருப்பேன். எதுவுமே ஏதாவது ஒரு சாங்கு டிவியில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது வந்துட்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு சப்பாத்தி சுட்டுட்ருப்பேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுட்ட உடனே வந்துட்டு ஆதிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு பிச்சு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆதிக்குட்டி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு செய்யறதுக்கு வந்துட்டு டைம் சரியாக இருக்கும். அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சமைக்கிறதை விட என்ன சமைக்கிறதுங்கிறத யோசிக்கிறது தான் வந்துட்டு கஷ்டமான விஷயமே. ஏதாவது ஒரு டிஷ்ஷு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.